நாளுடைய பிரசங்கத்திற்கான வேத பகுதியை நாம் வாசிக்க கேட்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் வசனம் 9-10 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் வசனம் 9-10 நம்ம வாசி கேட்கலாம். நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன், உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன். அவர்கள் உம்முடையவர்களாய் இருக்கிறார்களே. என்னுடையவைகள் யாவும் உம்முடையவைகள், உம்முடையவைகள் என்னுடையவைகள், அவர்களில் நான் மகிமைப்பட்டிருக்கிறேன் என்பது. நாம் ஒரு விஷயம் கண்களை மூடி நாளுடைய பிரசங்கத்திற்காக தேவை நோக்கி பார்த்து பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, தர்மையான பிரசங்க நேரத்திற்காக நாங்கள் வருகிறோம். கடந்த சில வாரங்களாக நாங்கள் யோவான் எழுதின சுவிசேஷத்துல 17ஆம் அதிகாரத்தை நாங்கள் பார்த்து வருகிறோம். நீர் தம்முடையவர்களுக்காக ஜெபிக்கிற ஜெபத்தை அதில் நாங்கள் பார்த்து அநேக சத்தியங்களை அதிலிருந்து நாங்கள் கற்றுக்கொண்டு வருகிறோம். இந்த நாளிலும் கூட நாங்கள் சிந்திக்க இருக்கிற இந்த வசன பகுதியை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து அதை நாங்கள் தெளிவாக விளங்கி கொள்ளுவதற்கும் அதற்கு கீழ்ப்படிவதற்கும் உரிய கிருபைகளை எங்களுக்கு நீர் தந்து நடத்த வேண்டுமாய் நாங்கள் கேட்கிறோம். மட்டும் நடத்தினவர் தொடர்ந்தும் இந்த பிரசங்க நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வதி. இந்த ஜெபத்தை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. யோவான் எழுதின சுவிசேஷத்துல நாம் 17ஆம் அதிகாரத்தை சில வாரங்களாக நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த யோவான் எழுதின சுவிசேஷத்துல இந்த 17ஆம் அதிகாரம் இயேசு கிறிஸ்து தம்முடையவர்களுக்காக செய்கிற, பிதாவை நோக்கி செய்கிற ஒரு நீண்ட ஜெபமாக வேதத்துல நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கறோம் இல்லைங்களா. அதை பத்தின ஒரு அறிமுகத்தை எல்லாம் நான் உங்களுக்கு ஒரு சில வாரங்களாக கொடுத்து கொண்டே வந்தேன். இன்றைக்கும் அதுல இருந்துதான் நம்ம தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம 8 வசனங்கள் வரைக்கும் அதுல இருந்து பார்த்திருக்கோம். இப்ப இந்த பகுதியை நம்முடைய மனதுல தெளிவா இந்த 26 வசனமும் என்ன சொல்லுதுங்கிறத நம்ம நிறுத்திக்கிறதுக்கு இன்னைக்கு உங்களுக்கு ஒரு அவுட்லைன் மாதிரி நான் அதை சொல்லி, ஒரு வரைபடம் மாதிரி அதை சொல்லி நாம் இந்த நாளுடைய செய்திக்குள்ள இந்த வசனத்தை பார்க்க போறோம். இந்த பகுதி, இந்த வசன பகுதி என்ன சொல்லுகிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னு சொன்னா, இதுல முதல்ல இதை ரெண்டா பிரிக்கணும் அப்படின்னு சொன்னா, ஜெபத்திற்கான சந்தர்ப்பத்தை நம்ம பார்க்கணும். ஜெபத்துக்கான சந்தர்ப்பம்னா இது எந்த சூழ்நிலையில இந்த ஜெபம் ஆண்டவரால செய்யப்படுகிறதுங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இயேசு கிறிஸ்து அதை 1ஆம் வசனத்திலேயே, அந்த 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலேயே சொல்லப்படுகிறது. இவைகளை அவர் சொன்ன பின்பு தன் கண்களை வானத்துக்கு ஏறிட்டு என்று சொல்லி சொல்றதை பார்க்கணும். இப்ப ஜெபத்துக்கான சந்தர்ப்பமாக நாம் பார்க்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, 13 இருந்து இயேசு கிறிஸ்து தம்முடையவர்களோடு தனிப்பட்ட விதத்துல ஐக்கியம் கொண்டு பல காரியங்களை பேசி கொண்டு வருகிறார். அதுல ஒரு சில வசனத்துக்குள்ளாகவே, அந்த 13ஆம் அதிகாரத்துக்குள்ளாகவே பிசாசனுடைய வேலையாளாக இருந்த யூதாஸ் விலகி போய் விடுகிறான். மிச்சம் 11 பேரோடு கூட இயேசு கிறிஸ்து தொடர்ந்து பேசுகிறார். அதைத்தான் நம்ம 16ஆம் அதிகாரம் வரைக்கும் பார்க்கிறோம். அவர்கள் எப்படி இருக்க வேண்டும், என்னெல்லாம் செய்யணும், அவங்களுக்கு என்னெல்லாம் உபத்திரவங்கள் வரும் அப்படிங்கிறதையெல்லாம் பேசிக்கிட்டு வராரு. ஆறுதலான காரியத்தை பேசுறாரு. தான் போக போறேன்றதெல்லாம் சொல்றாரு. 13 இருந்து தான் போக போறேன், அதுக்கப்புறம் பரிசுத்த ஆவியானவர் வருவாரு, அவர் உங்களை சகல சத்தியத்துக்குள்ள நடத்துவாரு அப்படின்லாம் சொல்றாரு. நான் போய் பிதாவின் வீட்டுல ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போறேன் அப்படின்லாம் சொல்றாரு. நான் வந்து மறுபடியும் உங்களை அழைத்து கொண்டு போவேன், இப்படி எல்லாம் பேசிக்கிட்டே வராரு. அப்புறம் அவங்க அடைய போகிற உபத்திரவங்களை கூட பேசிக்கிட்டே வராரு. இப்படி பேசிக்கிட்டு வந்து இப்போ அவர்களுக்காக ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். அதுதான் அந்த சந்தர்ப்பம். அடுத்து அந்த சூழல் சந்தர்ப்பத்தை காட்டுது. அந்த 1ஆம் வசனத்திலேயே அதோடைய எந்த நேரத்துல எப்போ ஜெபம் பண்றாரு, எதுக்கு பின்னாடி ஜெபம் பண்றாருங்கிறத காட்டு. அடுத்து அப்படியே ஜெபம் தொடர்கிறது. 26 வசனங்கள்ல ஜெபம் தொடர்கிறது. இந்த ஜெபத்தை நம்ம ரெண்டா பிரிச்சு பார்த்தோம்னு சொன்னா, முதல் 5 வசனத்தை நாம எடுத்துக்கிட்டோம்னா அது இயேசு கிறிஸ்து தனக்காக பிதாவை நோக்கி வேண்டுதல் செய்கிறதாக அது இருக்கிறது.
இரண்டாவது பகுதி எடுத்துக்கிட்டோம்னா 6 வசனம் வரைக்கும் எடுத்துக்கிட்டோம்னா இயேசு தம்முடையவர்களுக்காக செய்கிற ஜெபமாக இருக்குது. அப்ப முதல் 5 வசனத்துல இயேசு கிறிஸ்து தனக்காக என்ன ஜெபம் செய்கிறார் என்று சொன்னா தன்னுடைய மகிமைக்காக ஜெபிக்கிறார். இம்மட்டுமாக பிதா அவருக்கு சொன்ன காரியங்களை எல்லாம் அருமையாக இந்த உலகத்துல மானுடத்தை ஏற்று வந்து தெய்வீகத்துல மானுடத்தை இணைத்து கொண்டு வந்து இங்கே மனிதன் வாழ வேண்டிய வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்து பிதா சொன்ன வார்த்தைகளை பேசி பிதா சொன்ன விதத்துல அவருடைய கிரியைகளை செய்து சரிங்களா. நம்ம நினைக்க கூடாது ஏற்கனவே சொன்னேன் அவரும் தேவன் தானே அப்படின்னா அது தெய்வீகத்துல அவர் பிதாவும் குமாரும் பரிசுத்த ஆவி ஒன்றாக இருந்தால் இந்த உலகத்துக்கு வருகிற பொழுது அவர் தன்னை தாழ்த்தி கொண்டு அவர் வருகிறார். மானுடத்தை ஏற்றுக்கொண்டு வருகிறார். ஒரு ஊழியனாக வந்து பிதாவுக்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டிய வாழ்க்கை இருக்கிறது இல்லைங்களா, மனிதன் வாழ வேண்டிய வாழ்க்கை. அப்ப அதையெல்லாம் அவர் செஞ்சுக்கிட்டு போறார். இப்போ அவர் வந்து நிறைவேற்றின காரியத்தினுடைய இறுதிக்கு வந்துட்டாரு. இந்த ஜெபத்திற்கு பின்பதாக அவர்கள் கெச்சமனை தோட்டத்துக்கு போகிறார்கள். அங்கே யூதாசால் காட்டி கொடுக்கப்பட்டு அவர் பல விசாரணைகள் செய்யப்பட்டு அடுத்த நாள் அவர் சிலுவையில மரிக்க போகிறார். மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து அவர் பரலோகத்துக்கு போகிறார். அப்ப ரட்சிப்பு அங்க நிறைவேற்றப்படுகிறது. ரட்சிப்புக்கான காரியங்களும் நிறைவேற்றப்படுகிறது. இப்போ இதுவரைக்கும் எல்லா காரியத்தையும் செய்து கொண்டு வந்திருக்கிறார். இனி கடைசிக்கு வந்திருக்கிறார். அதை முன்னோக்கி பார்க்கிறார், பார்த்து ஜெபிக்கிறார் இல்லைங்களா. குமாரன் உம்மை மகிமைப்படுத்தும்படி நீர் உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தும் என்று சொல்லி சொல்றார் இல்லைங்களா. அப்ப பிதா மகிமைப்படுத்தப்படுகிறார் இல்லைங்களா, குமாரன் மூலமாக மகிமைப்படுத்தப்படுகிறார். அதுக்கு முன்னாடி குமாரன் மகிமைப்படுத்தப்பட வேண்டும். எப்படி மகிமைப்படுத்தப்படுவார் என்று சொன்னால் அவர் உயிர்த்தெழுகிற பொழுது பிதாவினால் அங்க உயிர்த்தெழுதல் நடக்கிற பொழுது மனிதனுடைய பாவத்துக்கான எல்லா காரியத்தையும் அவர் நிறைவேற்றினதை ஆண்டவர் அங்கீகரிக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறார். அவரை உயர்த்தி பிதாவின் வலது பாரிசத்துல வைக்க போறார் சரிங்களா. அப்படி பண்ணுகிற பொழுது அங்க பிதாவுக்கு மகிமை உண்டாகிறது. மனிதன் எந்த அளவுக்கு மனிதன் மேல் ஆண்டவர் இரக்கமுடையவராக அன்புடையவராக இருந்து இந்த காரியத்தெல்லாம் தம்முடைய மீட்புல செஞ்சிருக்கிறார் என்கிறத குமாரன் உயிர்த்தெழப்படுகிற பொழுது எல்லாம் முடிந்து உயிர்த்தெழப்படுகிற பொழுது அங்க பிதா மகிமைப்படுத்தப்படுகிறார். குமாரன் முதலாவது மகிமைப்படுத்தப்பட வேண்டியது அவசியம். அதான் சொல்றார், குமாரன் உம்மை மகிமைப்படுத்துவதற்கு முன்பாக நீருமுறை குமாரனை மகிமைப்படுத்தும் என்று சொல்லி அந்த 5 வசனங்கள்ல நம்ம பார்த்தோம்னா தன்னுடைய மகிமைப்படுத்துவதற்காக இயேசு ஜெபிக்கிறார். ரெண்டாவது நம்ம பார்த்தோம் அந்த பிரிவுல பெரும் பிரிவுல அந்த 26 வசனத்துல 6 வசனம் வரைக்கும் பார்த்தா இயேசு தம்முடையவர்களுக்காக ஜெபிக்கிறார் இல்லைங்களா. அந்த இயேசு தம்முடையவர்களுக்காக ஜெபிக்கிற அந்த 6 வசனம் வரைக்கும் இருக்கிற காரியத்தையும் கூட நாம் 2ஆக பிரித்து பார்க்க முடியும். அதுக்குள்ள ஒரு 2ஆ பிரிக்கலாம். என்னன்னு சொன்னா 6 வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பொதுவான விண்ணப்பம் செய்யப்படுகிறது தம்முடையவர்களுக்காக. அதுக்கு அடுத்து இருக்கிற இல்லைங்களா 11 வரைக்கும் இருக்கிற வசனங்கள்ல அவர்களுக்கான குறிப்பிட்ட விண்ணப்பத்தை ஆண்டவர் வைக்கிறார். முதல்ல பொதுவான விண்ணப்பங்களை அங்க வைக்கிறாரு 6 வரைக்கும் தம்முடையவர்களுக்காக. அதுக்கு பின்னாடி வர்றது குறிப்பிட்ட விண்ணப்பம் இல்லைங்களா. ஒரு 4 காரியங்களுக்காக அவர்களுக்கு ஜெபிக்கிறார் இல்லைங்களா. அதை நம்ம வருகிற வாரத்துல பார்க்க போறோம். இப்ப 11 வசனம் வரைக்கும் தம்முடையவர்களுக்காக ஒரு 4 காரியங்களை பிதாவிடத்துல இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறார். குறிப்பாக இந்த காரியத்தை அவர்களுக்கு செய்யணும்னு சொல்லி பிதாவை நோக்கி இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறார். இப்ப 6 வரைக்கும் ஒரு பொதுவா ஜெபம் பண்றாரு. என்ன பொதுவான விண்ணப்பம்னா தம்முடையவர்களுக்காக செய்கிற விண்ணப்பங்களை ஒரு அறிமுகப்படுத்துகிற ஒரு பொதுவான விண்ணப்பம். யாருக்காக ஜெபிக்கிறாரோ அவர்கள் யார், அவர்களுடைய தகுதி என்ன அப்படிங்கிறத இந்த 6 வரைக்கும் பொதுவாக ஒரு விண்ணப்பமாக வைக்கிறார். புரியுதுங்களா, பொதுவா வைக்கிறார். அந்த பொதுவா வைக்கிற காரியத்துல நம்ம 2 வசனத்தை பார்த்திருக்கிறோம் இல்லைங்களா. 3 வசனத்தை பார்த்திருக்கிறோம் இல்லைங்களா. 6 வரைக்கும் நம்ம பார்த்திருக்கிறோம். 2 வாரங்கள் பார்த்திருக்கிறோம். இன்னைக்கு 9, 10 வசனத்தை மட்டும் நம்ம பார்ப்போம். இது அவர் யாருக்காக ஜெபிக்கிறாரோ அவர்களை பற்றின பொதுவான ஒரு அறிமுகப்படுத்துகிற காரியமாக விண்ணப்பமாக அது இருக்கிறது இல்லைங்களா.
அவங்களுக்கு என்ன தகுதி இருக்கு, ஏன் ஜெபிக்கிறாரு அப்படிங்கிறத காட்டுறாரு. சரிங்களா? அதைத்தான் நம்ம 3 வசனத்துல பார்த்துருக்கோம். இன்னைக்கு 2 வசனத்துல பார்க்க போறோம். இல்லைங்களா? அதாவது இந்த தகுதி அறிமுகப்படுத்துகிற தகுதி அப்படின்னு சொல்றது எதை காட்டுகிறதுன்னா அவங்களுக்கான தகுதி. இந்த தகுதி அவங்கள தங்கி இருந்தது இல்லை, தேவன் அவர்களுக்கு கொடுத்த தகுதி. சரிங்களா? அதை நம்ம பார்க்க முடியும். அதுல நம்ம 6ல இருந்து 8 வரைக்கும் நம்ம பார்த்தோம். இன்னைக்கு 9, 10 பார்க்க போறோம். இதை 3ஆ நம்ம பிரிச்சு பார்க்கலாம். என்னன்னா 6ஆம் வசனத்துல நம்ம பார்க்கிற பொழுது யாருக்காக ஜெபிக்கிறேன் அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொல்றாரு. இல்லைங்களா? பொதுவா அவங்கள ஒரு அறிமுகப்படுத்துறாரு. நான் யாருக்காக ஜெபம் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. 6ஆம் வசனத்துல நம்ம பார்த்தோம்னா இயேசு கிறிஸ்து அங்க என்ன சொல்றாரு பாருங்க. நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன். அவர்கள் உம்முடையவர்களாயிருந்தார்கள், அவர்களை எனக்கு தந்தீர் என்று சொல்லி சொல்றார். இப்ப யாருக்காக ஏசு ஜெபம் பண்றன்னு சொல்லி அறிமுகப்படுத்துறாருன்னா உம்முடையவர்களுக்காக. நீர் உலக தோற்றத்துக்கு முன்பதாக தெரிந்தெடுத்து எனக்கு தந்தீரே, அவர்களுக்கான மீட்பை நிறைவேற்றும்படி என்னை அனுப்பினீரே, அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட உம்முடையவர்களுக்காக நான் வேண்டுகிறேன் அப்படின்னு ஒரு அறிமுகத்தை கொடுக்கிறார். அறிமுகப்படுத்துறாரு. அடுத்து 7, 8 வசனத்துல நம்ம கடந்த வாரம் பார்த்ததுல ஏன் அவர்கள் உம்முடைய வசனத்தை கை கொண்டார்கள், நீங்க அந்த தந்தீர் உம்முடைய வசனத்தை அவர்கள் கை கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு 6ஆம் வசனத்திலேயே சொல்லிடுறாரு. இப்ப 7, 8ல ஏன் அவர்கள் உம்முடைய வசனத்தை கை கொண்டார்கள் அப்படிங்கிறதுக்கான காரணத்தையும் சொல்றார். 7, 8ல என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நீர் எனக்கு தந்தவைகள் எல்லாம் உம்மாலே உண்டாயினவென்று இப்பொழுது அறிந்திருக்கிறார்கள். அதாவது இயேசு கிறிஸ்து பேசிய வார்த்தைகள், செய்த கிரியைகள் எல்லாமே பிதாவினால் அவருக்கு வெளிப்படுத்தப்பட்டது என்பதை சீசர்கள் அறிந்திருந்திருக்கார்கள் அப்படின்னு சொல்றாரு. அவங்க அறிஞ்சுக்கிட்டாங்க. அதனால உம்முடைய வசனத்தை கை கொண்டு இருக்கிறாங்க. ஏன்னா நான் சொல்ற வார்த்தை பிதாவினிடத்திலிருந்து வந்தது அப்படிங்கிறத அவங்க அறிஞ்சுக்கிட்டாங்க. தன்னிடத்திலிருந்து சுயமா வந்ததுன்னா அவங்க அதை கை கொண்டு இருக்க மாட்டாங்க. இப்ப அறிஞ்சுக்கிட்டாங்க. நான் செய்யற கிரிகள் எல்லாம் பிதாவினால் செய்யப்படுகிற கிரிகள், அதைத்தான் நான் செய்யறேன் அப்படிங்கிறத அவங்க உணர்ந்துக்கிட்டாங்கன்னு சொல்றாரு. அப்படி சொல்லி 8ல நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன், அவர்கள் அவைகளை ஏற்றுக்கொண்டு நான் உம்மிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று நிச்சயமா இருந்து நீர் என்னை அனுப்பினீர் என்று விசுவாசித்திருக்கிறார்கள் என்று சொல்றதப்பா. அவங்க வார்த்தைய ஏற்றுக்கிட்டாங்க, கொடுத்த வார்த்தையை. அடுத்து அறிந்து கொண்டார்கள். என்ன அறிந்திருக்கிறாங்க அப்படின்னா, நான் உம்மிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன், அவர் தேவகுமாரன், தேவன் அப்படிங்கிறத அறிஞ்சுக்கிட்டாங்க வார்த்தையின் மூலமா. அடுத்து விசுவாசிக்கிறாங்க, நானே மேசியா அப்படிங்கிறத விசுவாசிக்கிறாங்க. எல்லாம் அவங்க செய்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அங்க குவாலிஃபிகேஷன் காட்டு. இந்த குவாலிஃபிகேஷன்ல யாரால வந்தது? மனிதனால் வந்ததல்ல, தேவனால் வந்தது. அதைத்தான் ஆண்டவர் சொல்றார். நீருமுடைய அநாதி தீர்மானத்துல செய்த அந்த காரியத்தின் அடிப்படையில் இருக்கிறவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். பொதுவான விண்ணப்பங்களை அங்க வச்சுக்கிட்டு வரார். இன்றைக்கு நம்ம பார்க்க போற 9, 10லையும் ஏன் அவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்படிங்கிறத சொல்றார். இந்த பொதுவான விண்ணப்பத்திலேயே முதல்ல பார்த்தோம் யாருக்காக ஜெபிக்கிறேன்னு சொல்றாரு, உம்முடையவர்களுக்காக. இல்ல, அவங்க உம்முடைய வசனத்தை கை கொண்டு இருக்கிறாங்க. ஏன் அவங்க உம்முடைய வசனத்தை கை கொண்டாங்கன்றது 7, 8ல சொல்றாரு. ஏன்னா நான் பேசுற வார்த்தை, நான் செய்யற காரியங்கள் எல்லாம் உம்மாலே உண்டானது என்று அறிந்திருந்தாங்க. சரிங்களா? அதனால வசனத்தை ஏற்றுக்கிட்டாங்க. நான் இடத்துல இருந்து புறப்பட்டு வந்தேன், நான் தேவகுமாரன் என்பதை அவர்கள் அறிந்து விசுவாசித்திருக்கிறாங்க. இப்போ 9, 10ல சொல்றாரு, ஏன் அவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இந்த 2 காரியத்துக்காக தான் ஜெபிப்பதாக இந்த 9, 10 வசனத்துல இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்றாங்க. 2 காரியத்தை தான் பார்க்க போறோம். இந்த அறிமுகமான இந்த ஒரு விண்ணப்பம் அப்படின்னு சொல்லும்போது அது எதை காட்டுதுன்னா, யாருக்காக ஜெபிக்கிறேன், அவங்களுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன, அந்த குவாலிஃபிகேஷன்லாம் கடவுளால் உண்டாக்கப்பட்டது. இல்லைங்களா? உதாரணத்துக்கு உங்களுக்கு புரியுற மாதிரி ஒரு உதாரணத்தை சொல்லணும்னு சொன்னா, ஒரு 3 மாணவர்களை எடுத்துக்கலாம். இந்த 3 மாணவர்களை
ஒரு ஒரு பெரிய நிறுவனத்திடத்துக்கு கொண்டு போகிறோன்னு வச்சுக்கோங்க. ஒரு கவர்மெண்ட் அதிகாரிகிட்ட முக்கியமாக அவங்களுக்கு உதவியை பெற்றுத்தரக்கூடிய அதிகாரிகளிடத்துல அவரை கொண்டு போகிறோன்னு வச்சுக்கோங்க. அப்படி கொண்டு போய் இவர்களுக்குரிய மேற்படிப்புக்குரிய எல்லா செலவையும் கவர்மெண்ட் ஏற்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு விண்ணப்பம் வைக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த விண்ணப்பத்தை வைக்கும்போது அதற்கான பொதுவான காரணங்கள் தேவைப்படும், சரிங்களா? அப்போ ஒரு 3 காரணத்தை வைக்கிறோம்னு வச்சுக்கோங்க. ஏன் அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும்? ஏனென்றால் அவர்கள் ஏழை மாணவர்கள், அவங்களால படிக்க முடியாது, காசு இல்லை. 2வது, அவர்கள் தாய் தகப்பன் இல்லாதவர்கள், அனாதைகள், அதனால யாரும் அவங்களுக்கு உதவி செய்ய போறது இல்லை, சரிங்களா? 3வது, இவர்கள் நல்ல விதத்துல படிக்கக்கூடிய மாணவர்கள், மக்கு மாணவர்கள பெஸ்டா வந்திருக்கிறாங்க, தொடக்க கல்விகள்லாம் படிச்சு நல்லா வந்திருக்காங்க, அதனால இவங்களுக்கு உயர்கல்விக்கு காலேஜுக்கு போய் அவங்க டாக்டரோ மற்ற காரியமோ படிக்கக்கூடிய செலவெல்லாம் அவங்களால செய்ய முடியாது. அதனால இதையெல்லாம் கருத்தில் கொண்டு அவர்களை இந்த காரியத்துல வையுங்க அப்படின்னு சொல்லி ஒரு அறிமுகப்படுத்துறாங்க இல்லையா? ஒரு தகுதியை காட்டுறாங்க. இதெல்லாம் தகுதியா இருக்கு. என்ன? இவங்க படிக்க முடியாத ஏழை மாணவர்கள், இவர்கள் தாய் தகப்பன் இல்லாதவர்கள், அதே நேரத்துல இவங்க நல்லா படிக்கக்கூடியவங்க. அதனால நீங்க இந்த உதவியை கவர்மெண்ட் இரக்கம் கோர்ந்து செய்யணும். அவங்க டாக்டர் படிக்கிறாங்களோ இன்ஜினியர் படிக்கிறாங்களோ அதுக்குண்டான எல்லா தொகைகளையும் நீங்க கொடுத்து அவங்க ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிற எல்லா தேவைகளையும் சந்தித்து அவங்க படிச்சு முடிச்சுட்டு வெளியே வர வரைக்குமான எல்லா காரியத்தையும் இந்த கவர்மெண்ட் செஞ்சு கொடுக்கணும். ஏன்னா நல்லா படிக்கிற மாணவர், முதன்மையான மாணவர்கள் அப்படின்னு ஒரு அறிமுகத்தை படுத்திக்கிட்டு அடுத்த விண்ணப்பத்தை வைக்கிறாங்க. இந்த படிப்புக்கு படிக்க போறாங்க, அதெல்லாம் செய்யுங்க. ஒரு உதாரணத்துக்கு இதை சொல்றேன். இதெல்லாம் இவங்க கிட்ட இருந்த காரியம், ஒரு புரிதலுக்காக. அதே மாதிரி இயேசு கிறிஸ்து இனி 11ல இருந்து 26ஆம் வசனம் வரைக்கும் 4 காரியங்களுக்காக செபிக்கிறார், தம்முடையவர்களுக்காக செபிக்கிறார். அதுக்கு முன்னாடி ஒரு அறிமுகமாக இங்க வைக்கிறார். அவர்கள் உம்முடையவர்கள், நான் பேசின வார்த்தையும் செய்த கிரியைகளும் உம்மிடத்திலிருந்து வந்தது என்பதை அறிந்திருக்கிறார்கள். தேவகுமாரன் என்று அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். உடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டார்கள், அவர்கள் அதை விசுவாசித்திருக்கிறார்கள். எல்லாம் உடைய கிருபையினால் நடந்திருக்கு, இவங்க உம்முடையவர்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பொதுவான ஒரு அறிமுகத்தை வைக்கிறார். இந்த அறிமுகத்துல, இந்த பொதுவான அறிமுகத்துல இருக்கிற மிச்ச காரியம்னா இன்னைக்கு 9:10 பாக்குறோம். அதுல ஏன் அவர்களுக்காக ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. 2 காரியத்தை அதுல வைக்கிறாரு 9-10 வசனத்துல. அந்த 2 காரியத்தை தான் பார்க்க போறோம். ஏன் ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. 9ஆம் வசனம் சொல்லுது, நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன், உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன், அவர்கள் உம்முடையவர்களா இருக்கிறார்களே என்று சொல்லி சொல்றாரு. முதல்ல ஏன் அவர்களுக்காக வேண்டேன்னு இதுக்குள்ள சொல்றாரு அப்படின்னா, அது முதல்ல நம்ம பாக்குறதுன்னா அவர்கள் உம்முடையவர்களா இருக்கிறார்கள்னு சொல்றாரு. அவங்க உன்னுடையவர்கள், ஆகவே நான் அவர்களுக்காக செபிக்கிறேன், சரிங்களா? ஏன்னா இங்க சொல்றாரு பாருங்க, நான் உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இங்க நம்ம பாக்குறோம், இயேசு கிறிஸ்து நம்ம மேல வைத்திருக்கிற அன்பு, அவருடைய இரக்கம், அவருடைய கரிசனை, இதையெல்லாம் நம்ம இந்த பகுதியில பார்க்க முடியும். தம்முடையவர்களுக்காக அவர் எந்த அளவுக்கு பிதாவை நோக்கி வேண்டுகிறார் அப்படிங்கிறத பார்க்க முடியும். ஆண்டவருடைய அன்பு நமக்கு வெளிப்படுது இல்லைங்களா? 13ஆம் அதிகாரத்திலேயே அதை சொல்லி விடுகிறார். 1ஆம் வசனத்திலேயே நம்ம பார்க்கறது ஆரம்பிக்கும் போது, அந்த ஐக்கியம் தொடங்க ஆரம்பிக்கும் போதே 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல சொல்றாரு பாருங்க, பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு உலகத்தை விட்டு பிதாவினிடத்துக்கு போகும்படியான தம்முடைய வேலை வந்தது என்று அறிந்து தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தம் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார் என்று சொல்லி சொல்றார். தம்முடையவர்களிடத்துல அவர் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தம் அன்பு வைத்ததாக இங்க சொல்றார். இந்த பகுதியில ஆண்டவர் சொல்றாரு, அவர்கள் உம்முடையவர்களா இருக்கிறார்கள், அதனால நான் ஜெபம் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. அதாவது அங்க அப்போதைக்கு இருந்த அப்போஸ்தலர்கள், அதோடு தொடர்ந்து அவர் மேல் விசுவாசம் வைக்கிற எல்லா தேவ பிள்ளைகளுக்காகவும் அவர் ஜெபிக்கிறார். அதான் நம்ம பார்க்கணும். அது இயேசு கிறிஸ்து மேல காட்டுகிற இரக்கம், தயவு, கருணை எல்லாம் நமக்கு காட்டுகிறது. இந்த உம்முடையவர்களா இருந்தார்கள் சொல்றதுக்கு இப்ப நான் ஒரு உதாரணத்தை காட்டுன மாதிரி, அந்த பசங்க நல்லா படிச்ச பசங்க அப்படின்னு சொல்ற மாதிரி நாம எந்த படிச்ச பசங்களும் இல்லை.
இல்லை, நம்முடைய தகுதியா இல்லை. தகுதி என்பது அனைத்துமே தேவனால் உருவானதுதான். சரிங்களா? தேவன்தான் நம்மை தெரிந்து கொண்டார். தேவன்தான் நமக்காக தம்முடைய குமாரனை அனுப்பினார். தேவன்தான் இந்த குமாரனை நம்முடைய பாவ பரிகாரமாக சிலுவையில கொல்ல கொடுத்து உயிர்த்தெழச் செய்தார். தேவன்தான் பரிசுத்த ஆவியின் மூலமாக, வார்த்தையின் மூலமாக நம்மோடு கூட பேசி நமக்கு அழைப்பை கொடுத்து நம்மை ரட்சிக்கிறார். இல்லைங்களா? அதுக்கப்புறம் தான் தொடர்ந்து நம்ம கீழ்ப்படிந்து நடக்கிறோம். அதுவும் ஆண்டவருடைய துணையோடு. இல்லைங்களா? அப்போ ஆண்டவர் நம்ம மேல காட்டுற இரக்கத்தை நம்ம பார்க்கறோம். இல்லைங்களா? ஆண்டவர் இங்க சொல்றாரு, உலகத்துக்காக நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன்னு சொல்றார். இங்க என்ன தெரியுதுன்னா, பாவத்துல வாழ்ந்து பாவத்திலேயே மரிக்கிற அவிசுவாசமான உலகத்துக்காக அவர் வேண்டிக் கொள்ளவில்லை அப்படின்னு சொல்றார். பிறந்ததிலிருந்து பாவத்துல பிறந்த மனிதன் ஒருபோதும் தேவனை விசுவாசிக்காமல் தன்னுடைய பாவத்திலேயே தொடர்ந்து வாழ்ந்து, எப்பொழுதும் தேவனுக்கு எதிராகவே வாழ்ந்து, எப்பொழுதும் தேவனை கோபமூட்டி, இந்த உலகத்துல பலவிதமான இச்சைகளை எல்லாம் செய்து, எத்தனை அக்கிரமங்கள் இருக்குமோ அத்தனை அக்கிரமங்களையும் செய்து வாழ்ந்து இந்த உலகத்துல போகிறவர்களுக்காக அவர் ஜெபிக்கவில்லை அப்படின்னு சொல்றார். இந்த அவிசுவாசமான உலகத்துக்காக அவர் ஜெபிக்கவில்லை, உம்முடையவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொல்றார். சரிங்களா? இங்க என்ன தெரியுது, இயேசு கிறிஸ்து தம்முடையவர்களுக்காகத்தான் ஜெபிக்கிறார். சரிங்களா? விசுவாசியாதவர்களுக்காக ஜெபிக்கவில்லை. அதே மாதிரிதான் விசுவாசிக்காதவர்களுக்காக அவர் மரிக்கவும் இல்லை என்று சொல்லிப்பாங்க. சரிங்களா? இந்த உலகத்துல அவர் மரித்தது வந்து மானுடத்தை ஏற்று வந்து எல்லா காரியத்தையும் நிறைவேற்றி பிதாவுக்கு கீழ்ப்படிந்திருந்து அவர் மரணத்தை ருசி பார்த்தது தம்முடையவர்களுக்காகவே அன்றி உலகத்துல இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் அல்ல சொல்லிப்பாங்க. சுவிசேஷம் எல்லாருக்கும் போனாலும் கூட யாரெல்லாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள்தான் இயேசுவை விசுவாசிக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இதுவரைக்கும் இயேசு மரித்து 2000 வருடங்களுக்கு மேல நம்ம கடந்து வந்திருக்கிறோம். இந்த 2000 வருட காலம், அதுக்கு முன்னாடி இயேசு வருவதற்கு முன்னாடி முன்னோக்கி பார்த்து இயேசு விசுவாசித்தவர்களை நாம பார்க்கிறோம். எவ்வளவு சொற்பம்ன்றது வேதத்திலே நமக்கு சொல்லப்படுது. இந்த 2025 வருடத்துல நம்ம இருக்கிறோம். சரிங்களா? போயிட்டு இருக்கோம். இது வரைக்கும் எத்தனை பேர் இயேசுவை விசுவாசித்திருக்கிறார்கள்? உலகத்துல பிறந்த எல்லாருமே விசுவாசித்திருக்கிறார்களா அப்படின்னு கேட்டா இல்லை. இல்லைங்களா? அப்போ இயேசு கிறிஸ்து எப்படி ஒரு அவிசுவாசிக்காக அதாவது விசுவாசிக்காதவர்களுக்காக ஜெபிக்கவில்லையோ அதே போல விசுவாசிக்காதவர்களுக்காக மரிக்கவும் இல்லை என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நான் அடிக்கடி சொல்றது இதெல்லாம் தேவன் பக்கத்துல இருந்து பார்க்கிற சத்தியங்கள். இல்லைங்களா? ஆனா நமக்கு சுவிசேஷம் வருகிற பொழுது நாம் விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கிறது. ஏன்னா ஆண்டவர் யாரை தெரிந்திருக்கிறார் என்பது நமக்கு தெரியாது. ஆனால் விசுவாசிக்க வேண்டிய காரியம் நம்ம பக்கத்துல இருக்கிறது, மனிதர்கள் பக்கத்துல இருக்கிறது என்று சொல்லி பார்க்கும். சுவிசேஷத்தை நான் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு மட்டுமே அனுப்புகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்ல. ஏன்னா சுவிசேஷம் உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் போகிறது. சரிங்களா? நான் தம்முடையவர்களை அந்த சுவிசேஷத்தின் மூலமாக ஆண்டவர் அழைக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறேன். சரிங்களா? அப்ப இயேசு கிறிஸ்து ஒருபோதும் விசுவாசியாதவர்களுக்காக ஜெபிக்கவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே அவர் விசுவாசியாதவர்களுக்கு மரிக்கவும் இல்லை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்ப யாருக்காக கிறிஸ்து பாவ பலிகார பலி ஆனாரோ அவர்களுக்காகவே அவர் பரிந்து பேசுகிறவராகவும் மத்தியஸ்தராகவும் இருக்கிறார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். யாருக்காக மரித்தாரோ அவர்களுக்காகத்தான் ஆண்டவர் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார் பிதாவின் வலது பாரிசத்தில் இருந்து. எல்லாருக்காகவும் இல்லை, எல்லாருக்காகவும் ஆண்டவர் பேசல, நம்முடையவர்களுக்காகவே பேசி கொண்டிருக்கிறார். இதுல எல்லாம் நம்ம பார்க்கும்போது ஆண்டவருடைய அன்பு எந்த அளவுக்கு இருக்கிறது. இந்த லிஸ்ட்ல நம்ம பார்க்கிறோம், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்ன்ற லிஸ்ட்ல அதுல நம்ம ஒரு ஆளா இருக்கிறோன்றது எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. அதை நம்ம அசால்ட்டா நினைக்க கூடாது. அது அஜாக்கிரதையாக நம்ம நினைத்து ஏனோ தானோ என்று வாழ்ந்து இப்படி போகக்கூடாது. அது எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. இந்த உலகத்துல எத்தனையோ பேர் போறாங்க வராங்க, எத்தனையோ பேருக்கு சுவிசேஷம் போகிறது, ஆனா யாரும் கேட்கறது இல்லை. இல்ல, எல்லாருமா கேட்டுக்கிட்டு இருக்காங்க, கொஞ்சம் சொற்ப கூட்டங்கள். இல்ல, அப்ப அந்த காரியத்தை கடவுள் நமக்கு நம்முடைய வாழ்க்கையில செய்திருக்கிறது. சரிங்களா? நாமும் ரசிக்கப்படாது இருப்போமானா நாரை எப்படிப்பட்ட கேடுகட்ட ஒரு தனத்துல வாழ்ந்து இந்த உலகத்துக்கும் இந்த உலகத்துக்கு சமுதாயத்துக்கு இல்ல கிறிஸ்துவர்களுக்கு எதிராக கூட இருந்து போயிருந்திரும்.
இல்லைங்களா? எத்தனையோ தொல்லைகளை கொடுத்து கொண்டு இருந்திருப்போம். குடும்பத்துக்கு தொல்லைகளை கொடுத்து கொண்டு இருந்திருப்போம். பிள்ளைகளை மோசமான சூழ்நிலையில நடத்தி இன்னும் கேடுகளை விளைவித்துக் கொண்டு இருந்திருப்போம் அந்த சமுதாயத்தில். அதோடு கூட நரகத்தை நோக்கி போவோம், தேவனுக்கு எதிராகவே போனது. ஆனா ஆண்டவரோ நம்ம மேல் இரக்கம் கூர்ந்து நம்மளை ரட்சித்திருக்கிறார். நமக்காக தொடர்ந்தும் பிதாவினுடைய வலது பாரிசத்தில் அமர்ந்து பேசி கொண்டிருக்கிறதாக சொல்றார். அதை படம் மாதிரி இந்த உலகத்துல காட்டுறதுதான் இந்த பகுதி. நான் ஜெபிக்கிறேன்னு சொல்றேன், உம்முடையவர்களுக்காக ஜெபிக்கிறேன்னு சொல்றேன். நித்திய உடன்படிக்கையில பிதா இயேசு கிறிஸ்துவுக்கு தந்தவர்கள் அவங்க மீட்கப்பட்டு நித்திய மகிமையில சேர்த்து கொள்ளப்படும்படியக்காக ஜெபிக்கிறார் என்று சொல்லி பார்க்க. நாதி தீர்மானத்துல யாரை முன்குறித்தார்களோ அவர்கள் மீட்கப்பட்டு நித்திய மகிமையில சேர்த்து கொள்ளப்பட வேண்டும். அதுதான் ஜெபம் பண்றார். இந்த உலகத்துல வாழ்ந்து ஒரு நாள் நித்தியத்துக்கு போவோம். அதுக்காக இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்றார். வேற யாருக்காகவும் இயேசு கிறிஸ்து ஜெபம் அல்ல. இல்லைங்களா? நம்ம பார்க்க முடியும் பாருங்க. யோவான்ல கூட ஒரு வசன பகுதி வாசிக்கலாம் பாருங்க. யோவான் 6ஆம் அதிகாரத்துல 37 இருந்து 45 வசனம் முடிவு வாசி. 6ஆம் அதிகாரம் 37 இருந்து 45 வசனம் முடிப்பார். பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும். என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். அவர் எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நான் இழந்து போகாமல் கடைசி நாட்களில் அவைகளை எழுப்புவதே என்னை அனுப்பின பிதாவின் சித்தமாய் இருக்கிறது. குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும் நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும் என்னை அனுப்பினவருடைய சித்தமாய் இருக்கிறது என்றார். நான் வானத்திலிருந்து வந்த அப்பம் என்று அவர் சொன்னது நிமித்தம் யூதர்கள் அவரை குறித்து முறுமுறுத்து, இவன் யோசேப்பின் குமாரனாகி இயேசு அல்லவா? இவனுடைய தகப்பனையும் தாயையும் அறிந்திருக்கிறோமே. அப்படி இருக்க நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன் என்று இவன் எப்படி சொல்லுகிறான் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, உங்களுக்குள்ளே முறுமுறுக்க வேண்டாம். என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான். கடைசி நாளில் நான் அவனை எழுப்புவேன். எல்லாரும் தேவனாலே போதிக்கப்பட்டிருப்பார்கள் என்று தீர்க்கதரிசிகளின் ஆகமத்தில் எழுதியிருக்கிறதே. ஆகையால் பிதாவினிடத்தில் கேட்டு கற்றுக்கொள்ளுகிறவன் எவனும் என்னிடத்தில் வருகிறான் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து பேசுற வார்த்தைகள்லாம் கேட்ட யூதர்கள் சிலர் என்ன செய்யறாங்க? முறுமுறுக்கிறாங்க. இல்லைங்களா? என்ன வானத்திலிருந்து வந்த அப்பன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. நீ தகப்பனையும் உங்க அப்பாவையும் அம்மாவும் தெரியுமே. யோசிப்பு இருக்கிறார், வளர்ப்பு தகப்பன் இல்ல, அம்மா இருக்கிறாங்க, அவங்களுக்கு அதெல்லாம் தெரியாது இல்லைங்களா? வளர்ப்பு தகப்பன் அதெல்லாம் தெரியாது, எல்லாம் தெரியுமே. எப்படி தன்னை இப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி ஏசுவி சொல்றார் இல்லைங்களா? நீ ஒன்றும் இது பண்ண வேண்டாம் அப்படின்றார். என்னை அனுப்பின பிதா ஒருத்தனை இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்துல வரமாட்டான் அப்படின்னு சொல்றார். அப்ப பாருங்க, இங்க நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். இயேசு கிறிஸ்து உம்முடையவர்களா இருக்கிறார்களே அவர்களுக்காக ஜெபிக்கிறேன், எல்லாருக்காகவும் இல்லை. அதை நல்லா தெளிவா தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம் இல்ல. அப்ப நித்திய உடன்படிக்கையில பிதா அவருக்கு தந்தவர்கள் மீட்கப்பட்டு நித்திய மகிமையில சேர்த்து கொள்ளப்படும்படிக்கு இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறதான் பார்க்க. உம்முடையவர்களா இருக்கிறார்களே என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லும் போது நம்ம நினைச்சிடக்கூடாது இந்த உலகத்துல படைக்கப்பட்ட எல்லாருமே தேவனுடையவர்கள் தானே. பொதுவா நம்ம பார்த்தோம் அப்படி சொன்னா இந்த உலகத்துல கடவுளால் தான் எல்லாரும் படைக்கப்படுறாங்க. படைக்கப்படுகிற பொழுது அவர்கள் எல்லாருமே தேவனுடையவர்கள் தான் இல்லைங்களா? அப்படி ஒரு விதத்துல பார்த்தோம்னா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும் தேவனுடையவர்களா இருக்கிறாங்க. ஆனா இங்க சொல்லப்படுகிறது நித்திய தெரிந்து கொள்ளுதலினாலும் விசேஷித்த கிருபையினாலும் அவர்கள் உம்முடையவர்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது இல்லைங்களா? இந்த பொதுவா பார்க்கப்படுற ஆண்டவருடையவர்கள் அப்படிங்கிறது இல்லை இங்க சொல்லப்பட்டது. நாதி தீர்மானத்திலேயே ஒரு கூட்டத்தை கடவுள் தமக்கென்று தெரிந்து கொண்டாரு, அவர்களை குறித்து சொல்கிறார். அவர்கள் தான் உம்முடையவர்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. மற்றவர்கள் பொதுவான பார்வையில எல்லாரும் தேவனால் படைக்கப்பட்டவர்கள் என்று சொன்னாலும், ஒரு விதத்துல கர்த்தருடைய பிள்ளைன்னு சொன்னா கூட இன்னொரு விதத்துல வேதம் சொல்றது யார் கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படிங்கிற தெளிவா காட்டி யார் பிசாசின் பிள்ளைகள்ன்றதையும் காட்டு. அப்ப இது வெறும் படைப்பினால சொல்லப்பட்ட உம்முடையவர்கள் அல்ல. இது நித்திய தெரிந்து கொள்ளுதல்னா உலகத் தோற்றத்துக்கு முன்பாக திரித்துவ அங்கத்தவர்களால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் என்று சொல்லி பார்க்க.
அவர்களுக்காகத்தான் கிறிஸ்து இப்போ ஜெபம் பண்ணிட்டு இருக்கார். அவர்களுக்காக தான் மரிக்க போறார். இது முடிஞ்சதுக்கு அப்புறம் போய் மரிக்க போகிறார். அப்ப இயேசு கிறிஸ்து ஏன் ஜெபம் பண்றாரு? ஏன் அவர்களுக்காக ஜெபிக்கிறார்? முதல்ல பார்க்கிறோம், ஏன் அவர்களுக்காக ஜெபிக்கிறார்னா, அவர்கள் உம்முடையவர்கள், நித்திய தெரிவினாலே தெரிந்து கொள்ளப்பட்டு, நித்திய உடன்படிக்கையில தெரிந்து கொள்ளப்பட்டு, நித்திய மகிமையில சேர்த்துக் கொள்ளப்படக்கூடிய உம்முடையவர்களாய் அவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். ரொம்ப முக்கியம். வசனம், நிறைய வசனங்கள் அதை நமக்கு சொல்லிக்கொண்டே போகிறார். பாருங்க, எபேசியர்ல கூட கிறிஸ்துவுக்குள்ளான தம்முடையவர்களுக்கான ஆசீர்வாதங்களை பேசுகிற இந்த பகுதியாக எபேசியர் பகுதி இருக்கு. அதுல பாருங்க, 3-7 வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். எபேசியர் 1ஆம் அதிகாரத்துல 3-7 வசனம் பாருங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலகத் தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தர்லின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு புத்திர சுவீகாரராகும்படி முன்குறித்திருக்கிறார். அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகி மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது என்று சொல்லி சொல்றாரு. பார்த்தீங்களா? தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்ம இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்தராகும்படி முன்குறித்திருக்கிறார் என்று சொல்லி சொல்லப்படுது. அதே 4ஆம் வசனமும் சொல்லுது, தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவருமாய் இருப்பதற்கு அவர் உலகத் தோற்றத்துக்கு முன்பாகவே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடி என்று சொல்லி சொல்லப்படுது. அவர்கள் உம்முடையவர்களாய் இருக்கிறார்களேன்னு இயேசு கிறிஸ்து சொல்றார். இன்னொரு வசனத்தை கூட நம்ம பார்க்க முடியதில்ல. 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் பாருங்க. 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே, நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதினாலும் சத்தியத்தை விசுவாசிக்கிறதுனாலும் ரட்சிப்படையும்படிக்கு ஆதி முதல் தேவன் உங்களை தெரிந்து கொண்டபடியினாலே நாங்கள் உங்களை குறித்து எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்தரிக்க கடனாளிகளா இருக்கிறோம் என்று சொல்லி சொல்றோம். நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதுனாலும் சத்தியத்தை விசுவாசிக்கிறதுனால ரட்சிப்படையும்படிக்கு ஆவியின் மூலமாய் வார்த்தையின் மூலமாகவும் ஒரு மனிதனுக்கு எங்க ஆண்டவர் கிரியை செய்து ரட்சிப்பு கொடுக்கிறார். அப்படி நடக்கிறதுக்கு ஆதி முதல் தேவன் உங்களை தெரிந்து கொண்டபடியினால் பவுல் சொல்றார், நித்தியத்துல தெரிந்து கொண்டபடியினால்தான் நீ விசுவாசித்து ரட்சிப்படை. இப்போ இங்க இயேசு கிறிஸ்து சொல்றாரு, உம்முடையவர்கள் அப்படின்னு சொல்றாரு. உம்முடையவர்களுக்காக, அவர்கள் உம்முடையவர்களாக இருக்கிறார்களே, அதனால நான் உங்களுக்கு ஜெபம் பண்ற முதல் காரியம். 2வது 10ஆம் வசனத்துல நம்ம பார்த்தோம்னு சொன்னா சொல்றாரு, பொதுவான காரியத்துல விண்ணப்பத்துல என்னுடையவைகள் யாவும் உம்முடையவைகள், உம்முடையவைகள் என்னுடையவைகள், அவர்களில் நான் மகிமைப்பட்டு இருக்கிறேன் என்று சொல்லி சொல்றார். 2வது எதுக்காக ஜெபிப்பதாக ஆண்டவர் சொல்றார் அவர்களுக்குன்னு சொன்னா, அவர்களில் நான் மகிமைப்பட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றார். அவர்கள்ல நான் மகிமைப்பட்டிருக்கிறேன்னு சொல்றேன். முதல்ல அவர்கள் உம்முடையவர், அதனால நான் ஜெபம் பண்றேன். அதோடு 2வது அவர்கள்ல நான் மகிமைப்பட்டு இருக்கிறேன் என்று சொல்லி சொல்றார். அப்ப அதுதான் அந்த 2வது வசனத்துல 10வது வசனத்துல நமக்கு சொல்லும். இதுல முன்பகுதி சொல்லுகிறது, என்னுடையவைகள் யாவும் உம்முடையவைகள், உம்முடையவைகள் என்னுடையவைகள் அப்படின்னு சொல்றத நம்ம சரியா புரிஞ்சுக்கணும். அப்படின்னு சொன்னா திருத்துவத்துல அவர்களுடைய காரியங்களை நாம் சரியாக புரிந்து கொண்டாலே இதை நாம் புரிந்து கொள்ள முடியும். சரிங்களா? இந்த உலகத்துக்கு வருகிற பொழுதுதான் அவர்கள் தங்களுடைய பணிகளை எடுத்துக்கொண்டு, பொறுப்புகளை எடுத்துக்கொண்டு வராங்க இல்லைங்களா? பிதா தெரிந்து கொள்ளுகிறார், குமாரன் அதை அவர்களுக்காக நிறைவேற்றுகிற காரியத்தை செய்கிறார், பரிசுத்த ஆவியானவர் அதை தம்முடையவர்களுக்கு கடத்துகிறார். நித்தியத்துல நாம பார்க்கிற பொழுது அங்க என்ன நடக்குது? அவர்கள் மூவரும் ஒன்றாய் இருக்கிறார்கள் சொல்லி வேதம் சொல்லுகிறது இல்லைங்களா? எப்படி? தன்மையில, வல்லமையில, அதிகாரத்துல அவர்கள் ஒன்றாய் இருக்கிறார்கள். எசன்ஸ், பவர், அத்தாரிட்டி, இதுல அவர்கள் ஒன்றார்கள். சம வல்லமையையும் சம அதிகாரத்தையும் சம தன்மையையும் அவர்கள் கொண்டவர்களாக இருக்கிறார்கள். மூவரும் ஒன்றாக இருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்க
அதைத்தான் திரித்துவ தேவன் என்று சொல்லி நாம் சொல்றோம். இப்போ அதை நம்ம சரியா புரிஞ்சுக்கிட்டாதான் ஆண்டவர் சொல்றது இங்க தெரியும். என்னுடையவைகள் யாவும் உம்முடையவைகள், உம்முடையவைகள் என்னுடையவைகள் சொல்றார். ஏன்னா நாம் ஒன்றாய் இருக்கிறோம் அப்படின்னு சொல்றார் இல்லைங்களா. பாருங்க, யோவான்ல 10ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் செய்து பாருங்க. நானும் பிதாவும் ஒன்றா இருக்கிறோம் என்றார் என்று சொல்லிப்பார். நானும் பிதாவும் ஒன்னா இருக்கிறோம் அப்படின்றார். அதே போல 5ஆம் அதிகாரத்துல 17ல இருந்து 23ஆம் வசனம் வரைக்கும் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். இயேசு அவர்களை நோக்கி, என் பிதா இதுவரைக்கும் கிரியை செய்து வருகிறார், நானும் கிரியை செய்து வருகிறேன் என்றார். அவர் ஓய்வு நாள் கட்டளையை மீறினதும் அல்லாமல் தேவனை தம்முடைய பிதா என்று சொல்லி தம்மை தேவனுக்கு சமமாக்கினபடியினாலே யூதர்கள் அவரை கொலை செய்யும்படி அதிகமாய் வகை தேடினார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே அன்றி வேறொன்றையும் தாமாய் செய்ய மாட்டார். அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளை குமாரனும் அந்தபடியே செய்கிறார். பிதாவானவர் குமாரனிடத்தில் அன்பாயிருந்து தாம் செய்கிறவைகளை எல்லாம் அவருக்கு காண்பிக்கிறார். நீங்கள் ஆச்சரியப்படத்தக்கதாக இவைகளை பார்க்கலும் பெரிதான கிரியைகளையும் அவருக்கு காண்பிப்பார். பிதாவானவர் மரித்தோரை எழுப்பி உயிர்ப்பிக்கிறது போல குமாரனும் தமக்கு சித்தமானவர்களை உயிர்ப்பிக்கிறார். அன்றியும் பிதாவை கனம் பண்ணுகிறது போல எல்லாரும் குமாரனை கனம் பண்ணும்படிக்கு பிதாவானவர் தாமே ஒருவருக்கும் நியாயத்தீர்ப்பு செய்யாமல் நியாயத்தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் குமாரனுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். குமாரனை கனம் பண்ணாதவன் அவரை அனுப்பின பிதாவையும் கனம் பண்ணாது இருக்கிறான் என்று சொல்லி சொல்றார். இந்த பகுதியில பிதாவும் தானும் ஒன்று, திரித்துவ தேவன்றத அங்க காட்டுறார் இல்லைங்களா. பிதா செய்ய காண்கிறது எதுவோ அதையே குமாரனும் செய்கிறார் அப்படின்னு சொல்றார். குமாரனும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறார்கள் என்று சொல்லி ஏது சொல்றார் இல்லைங்களா. இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டாதான் இங்க ஏசு சொல்றது தெரியும். என்னுடையவைகள் யாவும் உம்முடையவைகள், உம்முடையவைகள் என்னுடையவைகள் அப்படின்னு சொல்றாரு. நித்தியத்துல தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அவர்கள் இல்லைங்களா. என்னுடையது உம்முடையது, உம்முடையது என்னுடையது, ஏன்னா ஒன்றாய் அவர்கள் இருக்கிறார்கள் சொல்லி பார்க்க. அப்படி சொல்லி அவர்களில் நான் மகிமைப்பட்டு இருக்கிறேன் என்று சொல்லி சொல்றேன். இரண்டாவது காரணமா நம்ம பார்க்கறது அவர்கள்ல கிறிஸ்து மகிமைப்பட்டு இருப்பதாக சொல்றார். எப்படி மகிமைப்பட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லி கேட்டா, அவருடைய இயேசு கிறிஸ்துடைய இந்த அன்பும் இரக்கமும் தம்முடையவர்களுக்காக அவர் மரித்த மரணத்துல மகிமைப்பட்டு இருக்கிறது என்று சொல்லி பார்க்க. முதல் இயேசு கிறிஸ்து தம்முடையவர்கள் நம்மேல் வைத்த அந்த அன்பு, இந்த இரக்கம், நமக்காக கிறிஸ்து சிலுவையில மரித்தார் பாருங்க, அங்க அது மகிமைப்படுகிறது என்று சொல்லி பார்க்க. மரணத்தை பார்க்கும்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்முடையவர்கள் மேல வைத்த அந்த அன்பு இரக்கமும் மகிமைப்படுகிறது. எந்த தகுதியும் இல்லாத நமக்காக, நம்முடைய பாவ பரிகாரத்திற்காக கிறிஸ்து அங்க சிலுவை மரணத்துல மரிக்கிற பொழுது அங்க அவருடைய அன்பையும் இரக்கத்தையும் நாம் பார்க்கறது அங்க மகிமைப்படுகிறது என்று சொல்லி பார்க்கறீங்களா. அதோடு இயேசு கிறிஸ்துடைய வல்லமையும் கிருபையும் நம்மளை பாதுகாத்து நம்மளை மாற்றியதுல அதுல மகிமைப்படுகிறது என்று சொல்லி பார்க்கறீங்களா. நம்மை தொடர்ந்து ஆண்டவர் தெரிந்தெடுத்து நமக்கு ரட்சிப்பு கொடுத்திருக்கிறார். கொடுத்ததுக்கு அப்புறம் தொடர்ந்து நம்மளை பாதுகாக்கிறார் இல்லைங்களா. நம்மளை ஒவ்வொரு நாளும் மறுரூபமாக்கி கொண்டே வருகிறார் இல்லைங்களா. அதுல என்ன தெரிகிறது? அவருடைய வல்லமையும் கிருபையும். நம்ம சில நேரங்கள்ல சோர்ந்து போகிற பொழுது நமக்கு கிருபையாக இரக்கமாக கொடுத்து நம்முடைய அவரை வல்லமையாக நம்மை தொடர்ந்து நடத்தி கொண்டு வருகிறார் இல்லைங்களா. அப்படி நடத்துகிற பொழுது அங்க அவருடைய வல்லமையும் கிருபையும் மகிமைப்படுகிறது. அவர் எவ்வளவு பெரிய தேவன் அப்படிங்கிறது மகிமைப்படுகிறது. அப்ப கிறிஸ்து மகிமைப்படுகிறார், நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக மகிமைப்படுகிறார். நாம் தொடர்ந்து பரிசுத்தமாய் கொண்டு போகிற பொழுது ஆண்டவர் கிறிஸ்தங்க மகிமைப்படுகிறார் என்று சொல்லி பார்க்கணும். அதோடு அவருடைய பொறுமை மகிமைப்படுகிறது. எங்க மகிமைப்படுகிறதுனா, நம்ம செய்கிற காரியத்தை ஆண்டவர் பொறுத்து கொள்ளுகிறதுல மகிமைப்படுகிறது. அநேக நேரங்கள்ல கடவுளுக்கு எதிராக நாம் போய் விடுகிறோம் இல்லைங்களா, இடறி விடுகிறோம். ஆனாலும் ஆண்டவர் நம்மை அழித்து விடாதபடி பொறுமையாக இருந்து தொடர்ந்து நம்மளை நடத்துறா இருப்பார். அங்க அவருடைய பொறுமை மகிமைப்படுகிறது என்று சொல்லி பார்க்கறீங்களா. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, அவர்கள் மூலமாய் நான் மகிமைப்பட்டு இருக்கிறேன்னு சொல்றாரு.
நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு பகுதியிலையும் நம்மளை ரட்சித்து தொடர்ந்து ஆண்டவர் நடத்திக்கிட்டு போற ஒவ்வொரு காரியத்திலையும் கிறிஸ்து அங்க மகிமைப்படுகிறார். அவருடைய அன்பு, இரக்கம், வல்லமை, கிருபை, பொறுமை எல்லாம் அங்க மகிமைப்படுத்தப்பட்டு கொண்டு இருக்கிறது இல்லைங்களா? நம்ம ஒரு பலவீனரும் பாவிகளுமாக இருக்கிறோம். இந்த பலவீனமான பாவியாக இருக்கிற நம்மீது உலகத்துல தெரிந்து கொள்ளப்பட்ட ஒவ்வொருவர் மீதும் ஆண்டவர் அவர்கள் மூலம் மகிழ்ப்படுகிறார். அவர்களை தெரிந்து கொண்டு அழைத்து அவர்களை தொடர்ந்து பரிசுத்தப்படுத்தி கொண்டு போகிற காரியத்துல, அவர்கள் மேல் பொறுமையா இருக்கிற காரியத்துல அவருடைய நாமம் மகிமைப்படுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம் இல்லைங்களா? அதான் நமக்கு சொல்லு. இப்போ தம்முடையவர்களை தெரிந்து கொண்டதுல தேவனுக்கு இருக்கிற பெரிய நோக்கமாக இது இருக்கிறது. ஆண்டவருடைய மகிமை. ஆண்டவர் ஏன் தெரிந்து கொண்டார்? ஆனா அவருடைய நாம மகிமைக்காக தெரிந்து கொண்டார் இல்லைங்களா? ஒவ்வொரு விசுவாசியினுடைய வாழ்க்கையின் மூலமாகவும் தேவன் மகிமைப்படுகிறார், கிறிஸ்து மகிமைப்படுகிறார் என்று சொல்லி பார்க்க. அதுதான் நம்ம எபேசியர்ல வாசிச்ச பகுதி நமக்கு தெளிவா சொல்லுது. பாருங்க, எதற்காக நாம் தெரிந்து கொள்ளப்பட்டோன்றத சொல்லுது பாருங்க. எபேசியர்ல 1ஆம் அதிகாரத்துல 5:6 பாருங்க. பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்தராகும்படி முன்குறித்திருக்கிறாருன்னு சொல்லு. பிரியமானவருக்குள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள பிதா நமக்கு தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக, அவருடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக நாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம் சரிங்களா? ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டதுல என்ன வெளிப்படுது? அவருடைய மகிமை வெளிப்படும்படி, அவர் உயர்த்தப்படும்படி நாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி பார்க்க. அதே போல 12ஆம் வசனத்திலையும் பாருங்க, அதுல தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரர் ஆகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம் என்று சொல்லப்படுது. பாருங்க, தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படி 11 படிக்கலாம், 11 இருந்து படிக்கலாம். மேலும் கிறிஸ்துவின் மேல் முன்னே நம்பிக்கையாயிருந்த நாங்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாய் இருக்கும்படிக்கு தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படி நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரராகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம்னு சொல்லு. 11 என்ன சொல்லுகிறது? கிறிஸ்துவின் மேல முன்னே நம்பிக்கையா இருந்த நாங்க அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியா இருக்கும்படி. அப்ப பாக்குறோம் பாருங்க, அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக இருக்கும்படி நாம் முன்குறிக்கப்பட்டிருக்கிறோம்னு சொல்லுங்களா. இயேசுக்கள் சொல்றாரு, நான் ஏன் ஜெபம் பண்றேன் அவங்களுக்காக? அவர்கள் உம்முடையவர்களாக இருக்கிறார்கள், அவர்களில் நான் மகிமைப்பட்டிருக்கிறேன், ஆகவே நான் அவர்களுக்காக வேண்டுதல் செய்கிறேன்னு சொல்றேன். இப்போ விசுவாசிகள் மூலமாக மகிமை பிதாவுக்கும் குமாரனுக்கும் வருகிறது என்று சொல்லி பார்க்கறோம். அதுதான் அந்த பகுதியில நம்ம பார்க்கிறோம். அப்ப என்ன நம்ம இதுல இருந்து தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இந்த சத்தியத்தை குறித்த உணர்வு நமக்கு எப்பொழுது இருக்கும். நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக கிறிஸ்துவ தேவன் மகிமை அடைகிறார், கிறிஸ்து மகிமை அடைகிறார், பிதா மகிமை அடைகிறார், பரிசுத்த ஆவியானவர் மகிமைப்படுகிறார். சரிங்களா? இது நமக்கு தெரியல, இந்த சத்தியத்தை குறித்த உணர்வு இல்லைன்னு சொன்னா நம்ம வாழ்க்கையில ஒரு உருப்படியான வாழ்க்கையை நம்ம வாழ மாட்டோம் இல்லைங்களா? நம்ம ஏன் வாழ்றோம் அப்படி இல்லைங்களா? கடவுளுடைய வார்த்தையை கட்டுப்பட்டு ஏன் நடக்கிறோம்? ஆராதனையில சரியாக வைத்திருந்து கடவுளை நம்ம ஏன் ஆராதிக்கிறோம்? ஏன்னா ஆண்டருடைய பிள்ளைகள், அங்க ஆண்டர் மகிமைப்படுத்தப்படுகிறார். அவர்கள் கிறிஸ்துவர்கள், கிறிஸ்துவை உடையவர்கள், அவர்கள் இன்றைக்கு ஆராதிக்க போவாங்க. அவங்க கடவுளை மகிமைப்படும் வாழ்க்கையின் மூலமாக கிறிஸ்து மகிமைப்படுகிறார் இல்லைங்களா? இப்போ இந்த புரிதல் நமக்கு இல்லை அப்படின்னு சொன்னா நல்ல ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ மாட்டோம் இல்ல. ரொம்ப கவனமா தெரிஞ்சுக்கணும். வேதம் சொல்லுது பாருங்க, 1 கொரிந்தியர்ல 10:31 என்ன சொல்லுதுன்னு பாருங்க. 1 கொரிந்தியர் 10:31, ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள் என்று சொல்லி சொல்லுங்களா. புசித்தாலும் குடித்தாலும் எதை செஞ்சாலும் தேவனுடைய நாமம் மகிமைக்கென்று செய்யுங்கள் என்று சொல்லி சொல்லுங்க. தேவனுடைய நாமம் மகிமைக்காக நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம்.
தேவனுடைய நாம மகிமைக்காக நாம் தெரிந்து கொள்ளப்பட்டு கிறிஸ்துவுக்குள் மீட்கப்பட்டு இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை தேவனை மகிமைப்படுத்துகிறதாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். இப்ப எல்லாமே தேவனுடைய மகிமைக்காக இருக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்லுவார் இல்லைங்களா? பாருங்க, நான் அவர்கள மகிமைப்பட்டு இருக்கிறேன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்றார். 2 காரணம் இதுக்குள்ள பாக்குறேன். 9:10 நான் ஏன் அவங்களுக்கு ஆச்சுங்க, அவங்க உம்முடையவர், அவர்கள நான் மகிமைப்பட்டிருக்கேன், அவர்கள் மீட்கப்பட்டவர்கள் இல்லைங்களா? உலகத்தில் இருக்கிறவங்கனால இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை வருதா? வராது. நம்முடையவர்களால மட்டும்தான் மகிமை வரும். ஆண்டவர் இப்போ பார்க்குறோம். இந்த 9:10 ஏன் ஜெபம் பண்றேன் அவங்களுக்காகன்னு சொல்றேன். முதல்ல சொன்னா யாருக்காக ஜெபம் பண்றேன்னு அந்த 6லேருந்து 10 வரைக்கும் பார்க்குற பொதுவான விண்ணப்பத்தை வைக்கிறாரு. யாருக்காக ஜெபம் பண்றேன், ஏன் அவங்க உடைய வசனத்தை கை கொண்டாங்க, நான் ஏன் அவங்களுக்கு ஜெபம் பண்றேன் அப்படிங்கிறத இப்போ 9:10 சொல்லிடுறாரு. இனி தொடர்ந்து வருகிற வாரத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா என்ன அவங்களுக்காக ஜெபிக்கிறேன் அப்படிங்கிறத குறிப்பிட்டு ஜெபம் பண்றார். ஒரு 4 முக்கியமான காரியங்களை தம்முடையவர்களுக்காக ஜெபம் பண்றார். இந்த 4 முக்கியமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நாம் ஜெபிக்க வேண்டிய, இயேசு கிறிஸ்து எப்படி நமக்கு ஜெபம் பண்ணாரோ அந்த காரியத்தை நாம நமக்கு ஜெபம் பண்ண வேண்டியது அவசியம். முக்கியமா அந்த 4 காரியத்தை ஆண்டவர் ஜெபம் பண்றார். அது அடுத்த வாரம் பார்க்க போறோம் சரிங்களா? சரி, இன்னைக்கு இதுல இருந்து ஒரு சில பயன்பாடை நம்ம எடுத்துக்கலாம். இந்த வசன பகுதியிலிருந்து ஒரு சில பயன்பாடு. முதல்ல நம்ம பார்க்கறது என்னன்னு சொன்னா, நம்முடைய வாழ்க்கை எப்போதும் அவரை மகிமைப்படுத்துவதாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கணும். நம்முடைய வாழ்க்கை எப்பவுமே ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறதாக இருக்க வேண்டியது அவசியம் சரிங்களா? சீர்திருத்த 5 தூண்களாய் இருக்கிற அந்த சத்தியத்துல, அதாவது வேதம் மட்டுமே, விசுவாசம் மட்டுமே, கிருபை மட்டுமே, கிறிஸ்து மட்டுமே, கர்த்தருடைய மகிமை மட்டுமே என்று சொல்லி சொல்லப்படுகிற சீர்திருத்தவாத போதனை, முக்கியமான அந்த 5 தூண்களாக இருக்கிற அந்த போதனையில 5வதாக நாம் பார்க்கப்படுறது என்னன்னு கேட்டீங்கன்னா, கர்த்தருடைய மகிமை மட்டுமே, கர்த்தருக்கு மட்டுமே மகிமை அப்படிங்கிறத அன்றைக்கு உயர்த்தி பிடிச்சாங்க இல்லைங்களா? இது எதை காட்டுதுன்னா, மனிதனுக்கு மகிமையை கொண்டு வருகிற மாதிரி அன்றைக்கு ரோமன் கத்தோலிக்க மதம் பண்ணி வைத்திருந்தது. அதற்கு எதிராக வேதம் சொல்லுகிற விதத்திலான போதனையை அன்றைக்கு அவர்கள் கொடுத்தாங்க இல்லைங்களா? அதைத்தான் நம்ம பார்க்கிறோம். வேதத்திலிருந்து வந்ததுதான் அது. இயேசு சொல்றாரு, அவர்களில் நான் மகிமைப்பட்டு இருக்கிறேன் என்று சொல்லி சொல்றாரு இல்லைங்களா? அப்ப இந்த சத்தியம் நமக்கு எதை காட்டுதுன்னா, ரட்சிப்பு ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும் கர்த்தருடையதாக இருக்கிறதுனால, கர்த்தருடைய மகிமையே அது இலக்காக கொண்டு இருக்கிறதுனால நாம் கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம் அப்படிங்கிறது. ரட்சிப்பு ஆரம்பத்திலிருந்து அது கடைசி வரைக்கும் கடவுளுடைய, அவருடைய மகிமையே இலக்காக கொண்ட, ஆகவே நாம் கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். இந்த உணர்வு நமக்கு இருக்க வேண்டியது அவசியம் இல்லைங்களா? இந்த உணர்வு நமக்கு இருக்கணும். நம்முடைய வாழ்க்கையில எல்லா காரியங்கள் மூலமும் நாம் கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லிப்பாங்க. எல்லா காரியம். ஏன்னா உலக மனுஷன் கர்த்தரை மகிமைப்படுத்த மாட்டான். உலக மனுஷன் கர்த்தருக்கு எதிராக போகக்கூடியவனாக இருக்கிறான். கர்த்தரை உதாசீனப்படுத்தக்கூடியவனாக இருக்கிறான். அப்போ தேவ பிள்ளை என்று சொல்லுகிறவர்களும் அப்படி அந்த விதத்துல உதாசீனப்படுத்துகிறவர் மாதிரி வாழ்ந்துகிட்டு இருந்தா அது கடவுளுக்கு மகிமையை கொண்டு வருமா? என்னுடைய வாழ்க்கை கடவுளை மகிமைப்படுத்துகிற விதத்தில் அமைந்திருக்கிறதா? ஆண்டவர் என்னை மெய்யாகவே ரட்சித்திருக்கிறார் என்று சொன்னால், ஆண்டவர் வாழ வேண்டிய வாழ்க்கையை எனக்கு சொல்லி இருக்கிறார். தனிப்பட்ட விதத்துல, குடும்பத்துல, சபையில, சமுதாயத்துல ஒவ்வொரு காரியத்துல உண்மையாக இருந்து வாழ்ந்து என்னை மகிமைப்படுத்துங்கள் என்று சொல்லி இருக்கிறார். அந்த விதத்துல என்னுடைய வாழ்க்கை அமைந்திருக்கிறதா? என்னுடைய பேச்சுக்கள், என்னுடைய செயல்கள், என்னுடைய நடவடிக்கைகள் இதெல்லாம் கடவுளை மகிமைப்படுத்துகிற விதத்தில் இருக்கிறதா அப்படின்னு கேள்விக்கலாம். இதெல்லாம் இருக்குதா? ஏன்னா ரட்சிப்பின் ஆரம்பத்திலிருந்து முடிவு வரையும் அது கடவுளுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறதாக, அவருடைய மகிமையே இலக்காக கொண்டதாக இருக்கிறதுனால நம்முடைய வாழ்க்கை கர்த்தரை மகிமைப்படுத்துகிறதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கணும். உலக மனுஷன் அதை செய்ய மாட்டான். உலக மனுஷனுக்கு ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டிய வேலை இல்லை. ஏன்னா அவன் பாவத்துல இருக்கிறதுனால மகிமைப்படுத்த முடியாதவனாக இருக்கிறான். அதே நேரத்துல தேவனுக்கு எதிராக போகிறான். ஆனா தேவனுடைய பிள்ளைகள் மகிமைப்படுத்தக்கூடியவர்களாக இருக்காங்க. அப்ப நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லா காரியங்கள் மூலமும் நாம் கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எப்படி மகிமைப்படுத்துறோம்? கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து, அதாவது அடங்கி நடக்கிற பொழுது
நாம் அவரை மகிமைப்படுத்துகிறோம். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அப்படி வாழ்ந்து நாம் மரிப்பதற்காகவே படைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். உலகத்துல மனிதன் படைக்கப்பட்டதே அப்படித்தான். அவன் பாவம் செஞ்சுட்டதுனால அவன் அப்படி போயிட்டான். ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துக்குள் மீட்கப்பட்டிருக்கிற நாம அப்படி அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்து மறிக்க வேண்டியது அவசியம் என்பதை நாம் உணரணும். சரிங்களா? அப்படி இல்லைன்னா ஆண்டவர் மகிமைப்பட மாட்டார். ஆண்டவர் எப்படி மகிமைப்படுவார்? உடைய நல்ல பேச்சுக்கள், உடைய குடும்ப வாழ்க்கைகள், தனிப்பட்ட வாழ்க்கைகள், பிள்ளை வாழ்க்கைகள் எல்லாத்துலேயும் இந்த உலக மனிதன் பார்க்குறான் இல்லையா? பார்த்து வித்தியாசத்தை பார்க்குறான். ஏன்? இவர்கள் கிறிஸ்துவர்கள், அவர் ஆண்டவருடைய பிள்ளைங்க. அவங்க அப்படித்தான் நடப்பாங்க. அவங்க போய் பேச மாட்டாங்க, அடுத்தவனை கெடுக்க மாட்டாங்க, கணவன் மனைவி உறவுல சரியா போயிட்டு இருப்பாங்க, வேதத்தின் அடிப்படையில சபை காரியத்துல போவாங்க, சமுதாயத்துல வாழ்வாங்க. ஏன்? அவங்களை கட்டுப்படுத்துவது எது? ஆண்டவர். அவருடைய வார்த்தை அவங்களை கட்டுப்படுத்தி நடக்கும். சரிங்களா? அங்கதான் நம்ம பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கை எப்பொழுதும் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறதாக இருக்க வேண்டும். என் வாழ்க்கை அப்படி இருக்குதா அப்படின்னு கேள்விப்பட்டேன். சரிங்களா? நம்முடைய ஆராதனை கூட அப்படிதான். நம்முடைய ஆராதனை, கடவுளுக்கு செய்யற ஆராதனை அவருடைய வார்த்தைக்கு எதிராக போகிற பொழுது நாம் அவருடைய வார்த்தையின்படி நடந்தவரை மகிமைப்படுத்தல, ஆண்டவரை உதாசீனப்படுத்துகிறோம் என்று சொல்லி அர்த்தம். கடவுளுடைய வார்த்தைக்கு விரோதமான அம்சங்கள் நம்முடைய ஆராதனையில இணைஞ்சுதுன்னா, சரிங்களா, நம்ம ஆராதனையில இணையிலைங்க, ஆனால் நம்முடைய சிந்தனையின் மூலமாக நாம் அப்படி செய்துவிடும். அதெல்லாம் ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது அவசியம். அதே நேரத்துல அவருடைய வார்த்தையின்படி இல்லாம சுய நம்முடைய வாழ்க்கையில அதிகரித்து நம்மையே நாம் பெருமைப்படுத்தி கொள்ளுகிற பொழுது நாம் அவருடைய மகிமையை நாடுகிறது இல்லை என்று சொல்லிப்பாங்க. கர்த்தருடைய மகிமை மட்டுமே சொல்லும்போது என்னுடைய எல்லா காரியத்திலும் கடவுள் மட்டுமே மகிமைப்பட வேண்டும். இந்த எல்லா செயல்களும், இந்த விஷயம் கடவுளை மையப்படுத்துமா, இது கடவுளை மையப்படுத்துமா, நான் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் கர்த்தருடைய நாம மகிமைக்கென்று செய்யுங்கள்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த விதத்துல இந்த காரியம், இந்த செயல், இந்த பேச்சு இதெல்லாம் கடவுளை மகிமைப்படுத்துமா அப்படின்னு கேள்வி கேட்டு பார்க்க வேண்டியது அவசியம். உங்க வாழ்க்கையில நீங்க அப்படி கடவுளை மகிமைப்படுத்திக்கிட்டு இருக்கிறீங்களா? அப்படி இல்லைன்னு சொன்னா அது ரொம்ப மோசம். மனம் திரும்ப வேண்டியது அவசியம். தொடர்ந்து அப்படி போகக்கூடாது. சரிங்களா? அதுதான் நம்ம எபேசியர்ல சொன்னது கூட நம்ம பார்க்க, அவருடைய நாம மகிமைக்கு, அவருடைய புகழ்ச்சிக்காக நம்ம ஆண்டவர் தெரிந்து கொண்டு இருக்கிறார் என்று சொல்லி பார்க்க. சரிங்களா? அப்ப நம்ம எப்போ நம்முடைய வாழ்க்கை அவரை மகிமைப்படுத்துகிறதாக இருக்கு. இயேசு கிறிஸ்து அதைத்தான் சொல்றார். ஒரு வசனத்துல கூட நம்ம பார்த்தோன்னா, மத்தேயு 5:16 பார்த்தோன்னா ஆண்டவர் என்ன சொல்றாரு? இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுதுன்னு சொல்லி சொல்றாரு. உங்களுடைய செயல்கள், உங்களுடைய நல்ல செயல்களை இந்த உலக மனுஷன் பார்த்து பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்கிறார். நம்முடைய வாழ்க்கையை பார்த்து உலக மனுஷனே ஆண்டவரை மகிமைப்படுத்துற விதத்துல அப்படி நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் சொல்றாங்க. வெறுமனை சுவிசேஷத்தை சொன்னா மட்டும் போதுமா? வாழ்க்கையில எது வேண்டாமா? அந்த சுவிசேஷம்ன்றது நான் வாழ்க்கையில அனுபவித்ததைத்தான் நான் சொல்லுகிறேன். நான் பெற்றுக்கொண்டதை நீங்களும் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று அழைப்பதுதான் சுவிசேஷம். இல்லைங்களா? நான் பாவியாக இருந்தேன், நான் பிறப்பிலிருந்தே பாவி என்பதை அறிந்தேன். இந்த பாவத்திலிருந்து விடுதலை செய்வதற்கு வேற யாருனாலையும் மனிதனால் முடியாது, என்னை நானே விடுதலை செய்து கொள்ள முடியாது. அதற்கான காரியத்தை செய்தது தேவன். அவர் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையே இந்த உலகத்துக்கு அனுப்பி அவரை வரலாற்றில கொல்ல கொடுத்து உயிர்த்தெழச் செய்து அவர் மேல் விசுவாசம் கொள்ளுகிறவர்களை தம்மிடமாக இழுத்துக் கொள்ளுகிறார் என்று சொல்லி நான் கேட்டு அதை நான் விசுவாசித்து ஆண்டவருடைய கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். அப்படி இல்லாம இந்த ரட்சிப்பை பெறாம இருக்கிறவர்கள் தொடர்ந்து அவருக்கு எதிராக போய் ஒரு நாள் நித்திய நரகத்துக்கு போய்விடுவார்கள். நீங்கள் அப்படி போய்விடக்கூடாது. நீங்களும் இயேசுவை விசுவாசிக்க வேண்டும். அப்பதான் அந்த பாவத்திலிருந்து விடுதலை ஆவீங்கன்னு உங்கள்கிட்ட பேசுறதுக்கு அதை நான் முதல்ல அனுபவித்திருக்க வேண்டாமா? அதை சொல்றதுக்கு, அதை சொல்லணும்னா என் வாழ்க்கையின் எல்லா பகுதியிலும் அந்த சுவிசேஷ அன்பு, இயேசு கிறிஸ்துடைய அன்பு அங்க செயல்பட வேண்டியது அவசியம். அது செயல்பட்டு என் வாழ்க்கையில பெரிய காரியத்தை அதை செய்யாம இருக்குது அப்படின்னு சொன்னா அது வெறும் நம்ம சொல்றது எல்லாமே ஒரு மாய்மாலத்தனமா தான் இருக்கும். சரிங்களா? அப்ப என் வாழ்க்கையில அடையாத ஒன்றை நான் செய்ய மாட்டேன். நான் அதிக முறை சொல்லி இருக்கிறேன், உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த உலகத்தனமான காரியங்களை சில விஷயத்தை அனுபவிச்சிருப்பாங்க.
இல்லைங்களா? அதை அவ இருதயத்துல இருந்து பேசுவா. இந்த காரியத்தை இருதயத்துல இருந்து பேசுவா. இது தெரியும், இது தெரியும் பேசுவா. அப்ப நாம் தெரியாதத ஒன்றை அந்த அளவுக்கு இறுதிபூர்வமா சொல்லிட முடியாது. இயேசு கிறிஸ்துவை நாம் அனுபவிக்காம அவர்ல சரியாக இல்லாம இருந்தா அது எப்படி நாம் ஆண்டவரை மற்றவங்களுக்கு சுவிசேஷமா அறிவிக்க முடியும்? இப்ப வாழ்க்கை ரொம்ப முக்கியம். சரிங்களா? அப்பதான் வார்த்தையும் எடுபடும் என்று சொல்லிப்பான். சரிங்களா? இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் அவர்களிடம் மகிமைப்பட்டிருக்கிறேன்னு சொல்றேன். அப்ப நம்முடைய வாழ்க்கை எப்போதும் அவரை மகிமைப்படுத்துகிறதாக இருக்க வேண்டும். அப்படி நம்முடைய வாழ்க்கை இருக்குதா? ஒரு காரியத்துல சீர்தூக்கி பார்க்க வேண்டியது அவசியம். சரிங்களா? வேதத்தையே தொடாம, ஜெபிக்காம, குடும்பத்துல அக்கறை இல்லாம, சபையில சமுதாயத்துல அக்கறை இல்லாம வாழ்ந்து நானும் தேவனுடைய பிள்ளை அப்படின்னு சொல்லும்போது தேவனை உதாசீனப்படுத்துவதாகத்தான் அது இருக்குமே தவிர தேவனை மகிமைப்படுத்துகிறதாக இருக்காது. அன்றாடு காரியத்துல தேவையில்லாததை பேசி உலக மனிதருக்கு முன்னாடி அசுத்தமாக வாழ்ந்து இல்ல அவன் நீ கிறிஸ்துவனா என்று கேட்கிற அளவுக்கு இழிவான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து நான் தேவனுடைய பிள்ளைன்னு சொன்னா அங்க தேவன் தான் இழிவுபடுத்தப்படுவார், மகிமைப்படுத்தப்பட மாட்டார் அப்படிங்கிறது. ரொம்ப கவனத்தோடு நாம் அவருடைய நாம மகிமையை மட்டுமே இலக்காக கொண்டு வாழ வேண்டியது அவசியம் அப்படிங்கிறத நம்ம மறக்கூடாது நம்முடைய வாழ்க்கை. சரிங்களா? ரெண்டாவதா ஒரு காரியத்தை பார்த்து முடிக்கலாம். ரெண்டாவது, யார் மகிமையிலே சேர்த்து கொள்ளப்படுவார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வியோடு இந்த பயன்பாட்டை நம்ம பார்ப்போம். யார் சேர்த்து கொள்ளப்படுவாங்க, யார் பரலோகத்துக்கு போவாங்கன்னு சொல்லுது. ஆண்டவர் சொல்றாரு, அவர்கள் உம்முடையவர்களாக இருக்கிறார்களே என்று சொல்லப்படுகிறது. பாவத்திலேயே வாழ்ந்து பாவத்திலேயே மறிக்கின்ற அவிசுவாசிகள் அல்ல. யார் பரலோகத்துல சேர்த்து கொள்ளப்படுவாங்க? தொடர்ந்து பாவத்திலேயே இந்த உலகத்துல வாழ்ந்து பாவத்திலேயே மறிக்கிற அவிசுவாசிகள் பரலோகத்துல சேர்த்து கொள்ளப்படுவாங்களா? ஒரு கேள்வி கேட்டுப்பாங்க. எந்த விதத்திலையும் கடவுளுடைய வார்த்தை கேட்காம எப்பொழுதும் கடவுளுக்கு எதிராக போய்கொண்டு இருக்கிற ஒரு மனிதன் பரலோகத்துல சேர்த்து கொள்ளப்படுவானா? மாற்று மதத்துல சொல்ற மாதிரி இல்ல புண்ணியங்களை செய்து எதையேனும் செய்து போயிட முடியுமா? வேதம் அப்படி சொல்லுதா? இல்ல, ஆண்டவர் சொல்லல, போக முடியாது. இல்ல கிறிஸ்துவர்கள் அப்படிங்கிற போர்வையில கடைசி வரைக்கும் மனம் திரும்பாம மாய்மாலமாக வாழ்ந்து மறிக்கிறவர்கள் பரலோகத்துல சேர்த்து கொள்ளப்படுவாங்களா? அப்படி சேர்த்து கொள்ளப்பட மாட்டாங்க. ஏன்னா எல்லாரையும் நமக்கு முன்னாடி வைக்கிறது, அப்படிப்பட்டவங்களை வரிசைப்படுத்துகிறது. யூதாசை, தேமாவை, இல்ல மாயவித்தக்காரனாகிய சீமோனை, பழைய ஏற்பாட்டு சவுல, அனனியா, சபுரால ஒருத்தரையும் அப்படி முன்னாடி வைத்து காட்டுகிறது. இவர்கள் எல்லாம் போகவில்லை என்று நமக்கு எச்சரிக்கையை கொடுக்கிறது. இப்படி மாய்மாலத்தனத்துல வாழ்கிறவன் ஒருபோதும் அந்த ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டான் அப்படிங்கிறத நமக்கு சொல்லுது. அவங்க போவாங்களா? போக மாட்டாங்க. காரண காரியங்கள் பலதை சொல்லி கொண்டு போகிறவங்க போவாங்களா? கடவுளையும் இந்த உலக காரியத்தையும் ரெண்டையும் வைத்து உலக காரியத்தை முன்னாடி வைத்து நான் எனக்கு இது வேணும் அப்புறம் தான் இது அப்படின்னு சொல்றவன் போவான்னு நினைக்கிறீங்களா? போக மாட்டான், போக மாட்டான். ஏன்னு கேட்டா அவனுக்கு கடவுள், இந்த உலகத்தை உண்டாக்கின கடவுள் இந்த உலகத்துல தனக்காக வந்தவர், தன்னுடைய பாவத்திலிருந்து மீட்கிறதற்காக எல்லா காரியத்தையும் செய்து முடித்து அந்த தேவனை கொண்டு போய் இந்த உலகத்தனமான காரியத்துல வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுகிறவன் போவானா? போக மாட்டான். ஏன்னா சொல்லி இயேசுவே சொல்றாரு, 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய உங்களால் முடியாது, ஒருத்தரை நேசித்து ஒருத்தனை பகைப்பான் என்று சொல்றாரு. இல்லைங்களா? உலக பொருளுக்கும் தேவனுக்கும் உங்களால் ஊழியம் செய்ய முடியாதுன்னு சொல்றாரு. இல்லைங்களா? ஒருவனை நேசிப்பான், ஒருத்தனை பகைப்பான், அப்படி செய்ய முடியாது. இப்போ அப்படி இருக்கவங்க போவாங்களா? போக மாட்டாங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி வந்த ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துட்ட சொல்றான், அவனை பின்பற்றி வரேன், அதுக்கு முன்னாடி ஒரு வேலை செய்யுது, எங்க அப்பா செத்து போயிட்டாரு, போய் அடக்கம் பண்ணிட்டு வந்தாரு அப்படின்றார். இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டான், நீ என்னை பின்பற்றி வா அப்படின்றார். முதல்ல என்னை பின்பற்ற, அது ஏற்கனவே செத்த மாதிரி இருக்கிறவங்க போய் அந்த வேலையை செஞ்சுக்குவான், நீ என்னை பின்பற்றி வான்னு சொல்ற. எதை காட்டுறாரு? முதல் ப்ரையாரிட்டி, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்றார். முதல் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி நமக்கு எப்பவுமே கடவுளுக்கு தான் கொடுக்கும் சொல்றார். அப்ப இப்படி ஒரு சாரார் ஒருபுறம் தெளிவாக பாவத்தை பாவமாகவே இங்க அப்படியே கண்ணுக்கு தெரிகிற மாதிரி, எப்படி சொல்லலாம், ஒரு ராவா அப்படியே பார்த்து வாழ்ற மனுஷங்க இருக்கிறாங்க. இல்லைங்களா? பயங்கரமா தண்ணி அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க, ரவுடித்தனம் பண்ணுவாங்க,
பார்த்தாலே ஒரு அச்சத்தை உருவாக்குற மாதிரி இந்த உலகத்துல நிறைய பேர் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அவெல்லாம் நரகத்துக்கு. இன்னும் சில பேர் கிறிஸ்துவன போர்வையில இருக்கவா இல்லைங்களா, மாய்மாலம் பண்ணிக்கிட்டு இருப்பான், அவனுக்கு போக மாட்டான் இல்லைங்களா, போவாங்களா? சில பேர் நல்லா இருக்கிற மாதிரி இருப்பாங்க, ஆனா கிறிஸ்துவ விசுவாசிக்க மாட்டாங்க. உலகத்துல அந்த உலக இச்சைகள்ல நாட்டம் கொண்டு இருப்பாங்க. அவங்க போவாங்களா? போக மாட்டாங்க. ராவா ஒருத்தர் இருக்கிறான், வெளிப்பிரகாரமா தெரியுது, எல்லா குணாதிசயங்களும் தெரியுது. சில பேர் அப்படி வெளியே தெரிய மாட்டாங்க. ஆனால் உள்ளுக்குள்ள அத மேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா பரிசேயர்களை போல வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறை மாதிரி நல்லா பூசி வச்சுக்குவாங்க. நல்லா பளிச்சுன்னு டைல்ஸ் கல்லாம் போட்டு, என்னது அந்த கடப்பாக்கல்லாம் போட்டு பார்த்தா தெரியாது இல்லைங்களா. அவங்க போவாங்களா? போக மாட்டாங்க. யார் மகிமையில சேர்த்து கொள்ளப்படுவார்கள்? ஆண்டவர் சொல்றார், மாலை தெரிந்து கொள்ளப்பட்டு உம்முடையவர்கள், மாலை தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், ஏற்ற காலத்துல உடைய வார்த்தையை விசுவாசித்து அந்த ரட்சிப்பை பெற்றவர்கள், தொடர்ந்து இந்த உலகத்துல பாவத்தை அழித்தொழித்து பாவத்தோடும் பிசாசோடும் உலகத்தோடும் போர் செய்து தொடர்ந்து பசுத்தவானின் விடாமுயற்சியோடு வாழ்ந்து இந்த உலகத்துல மகிமைப்படுத்தி ஒரு காரியத்திலும் கடவுளுக்கு நன்றியர்களா மகிமைப்படுத்தி அவர்களைத்தான் ஆண்டவர் நித்தியத்துக்குள்ள பாவ பிரசன்னத்திலிருந்து விடுதலையாக்கி நித்தியத்துக்குள்ள சேர்த்துக்கிறாருன்னு சொல்லிப்பாங்க. அவங்கதான் அங்குள்ள போவாங்க. அதனால அதான் தெரிஞ்சுங்க, காரண காரியங்களை சொல்லக்கூடாது. உங்கள சிலர் கூட இருந்து சத்தியத்தை விசுவாசிக்க மாய்மாலம் பண்ணக்கூடாது. அதே மாதிரி விசுவாசின்னு மாய்மாலம் பண்ணக்கூடாது. அதெல்லாம் தப்பு. ஏன்னா தங்க பாவத்தை ஆழமா உணர்ந்து அதுல இருந்து மனம் திரும்பி கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர் மாத்திரம் தான் மகிமையில சேர்த்துக் கொள்ளப்படுவாங்க. பாவத்தை ஆழமா உணருங்க. அதுதான் மனிதனுக்கு மிகப்பெரிய ஒரு விஷயம். எது மிகப்பெரிய தேவை? ஏன்னா உலகத்துல ரொம்ப பெரிய தேவை என்னது? இடம், பொருள் இதெல்லாமா? அதெல்லாம் நம்முடைய அத்தியாவசிய தேவைகளுக்காக இருக்கிறது இல்ல. சபைக்கு ஒரு பெரிய கட்டடம் தேவையா? ஆமா, தேவை, இருக்கட்டும். இந்த கட்டடத்தில் இருக்கிற மக்கள் தான் முதல் தேவை. அவங்க ரோட்ல உட்காந்து நம்ம ஆராதிக்க முடியாது, அதுக்கு நமக்கு கட்டடம் தேவை. ஆனா கட்டடமே சபையாகிடுமா? கட்டடம் பண்றது சபை இல்லை. கட்டடம் பண்ணது நம்ம விஸ்தாரமா உட்காந்து எந்த கஷ்டமும் இல்லாம, அதாவது ஒரு அசௌகரியமா இல்லாம நல்லா சரியா உட்காந்து ஆண்டவரை ஆராதிப்பது இல்ல. அது மாதிரி இந்த உலக காரியங்கள் அதெல்லாம் நம்முடைய வாழ்வுக்காக ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதுவே நம்முடைய தேவன் அல்ல. அதுக்கே எப்பொழுதும் ஓடிக்கொண்டு ஆண்டவரையே விட்டுட்டு ஓடிக்கொண்டு ஆண்டவரை முதன்மைப்படுத்தாம விட்டுட்டு ஓடிக்கிட்டு இருக்கிறதில்ல. அப்ப மிகப்பெரிய நம்முடைய தேவை என்ன? ரட்சிப்பு தான் மிகப்பெரிய தேவை. இயேசுதான் நம்முடைய தேவை. அது ஆழமா உணர்ந்து, பாவத்தை ஆழமா உணர்ந்து, இயேசு கிறிஸ்து மாத்திரமே ரட்சகர்ன்றது உணர்ந்து அவரை இறுக்கமா பிடிச்சுக்கிட்டு அவரை விசுவாசிக்கிறவர்கள் மகிமையில சேர்த்து கொள்கிறவர். சரிங்களா? ஆண்டவர் அவர்களுக்காக தான் ஜெபிக்கன்னு சொல்றாங்க. அதனால இந்த உலக மனிதர்கள், இந்த உலக இச்சையில வாழ்ற மனிதர்கள் ஒரு நாள் இந்த உலகத்தோடு சேர்த்து நரகத்துல அழிக்கப்படுவார். அதுவே அப்படி நம்ம போயிடக்கூடாது. உங்கள சிலர் மனம் திரும்புங்க, இயேசு விசுவாசிங்க, அவர் அந்த ரட்சிப்பை கொடுத்து தொடர்ந்து இந்த உலகத்துல வாழக்கூடிய நம்முடைய தேவைகள்லாம் அருமையாக சந்தித்து நடத்துவார். சரிங்களா? தேவையெல்லாம் நீர்தான் ஐயான்னு சொல்றாங்க இல்லையா, அவர் தான் தேவை. அதனால யார் மகிமைக்குள் சேருவாங்க? பாவத்தை ஆழமா உணர்ந்து அதிலிருந்து விடுதலை பெறும்படி இயேசு விசுவாசிப்பவர்கள் அவர்கள் தான் தெய்வப்பிள்ளை. ஆகவே விசுவாசிக்காதவர்கள் இயேசு விசுவாசித்து மனம் திரும்பி இயேசு விசுவாசி ரட்சிப்படுங்க, கர்த்தர் உதவி செய்வார். அதே நேரத்துல ரட்சிக்கப்பட்டவங்க நம்முடைய வாழ்க்கையில நினைச்சு பார்க்கணும், நம்முடைய வாழ்க்கை எப்பொழுதும் அவரை மகிமைப்படுத்துகிறதா இருக்கிறதா அப்படி இல்லைன்னா ரொம்ப கவனத்தோடு இருந்து ஒவ்வொரு காரியத்திலையும் ஆண்டவரை மகிமைப்படுத்த பாருங்க. பரிசுத்த ஆவியின் உதவியோடு நம்ம அப்படி ஆண்டவருடைய உதவியை நாடி நம்ம அவருடைய மகிமைக்காக தொடர்ந்து அவர் கொடுத்திருக்கிற கிருபையின் சாதனங்கள்லாம் பயன்படுத்தி நம்ம வாழ்வோம். கர்த்தர் நம்மை நடத்துவார்.